எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக அரசை பொறுத்தவரையில் பொதுமக்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பல்வேறு அறிவிப்புகளையும் புது வசதிகளையும் செய்து வருகிறது. இதன் மூலம் அரிசி அட்டைதாரர்களின் சுமையும் குறைந்து வருகிறது. இந்த நிலையில் ரேஷனில் வழங்கப்படும் பொருட்களுடன் சேர்த்து ஜவ்வரிசியையும் விற்பனை செய்யலாமா என்ற யோசனையும் முன்னெடுத்துள்ளது. ஜவ்வரிசியை ரேஷனில் கொண்டு வந்து விற்க என்ன காரணம்? இதுகுறித்து தமிழக அரசு எடுக்கப் போகும் முடிவு என்ன? தமிழகத்தை பொறுத்தவரை அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தில் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் சர்க்கரை, மண்ணெண்ணெய் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் போன்றவை விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ரேஷன் கடைகளின் மூலம் ஜவ்வரிசியையும் விற்பனை செய்ய வேண்டும் என்று பல வருடங்களாகவே விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இதற்கு காரணம் தமிழகத்தில் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 85,000 ஹெக்டேர் பரப்பளவில் மரவள்ளிக்கிழங்கு பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் மரவள்ளிக்கிழங்கில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் 90% ஜவ்வரிசி தமிழகத்தில் உள்ள ஜவ்வரிசி தொழிற்சாலைகளில்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு பயிரிடுதல் மற்றும் உற்பத்தி செய்யும் அளவில் கேரளா முன்னிலையில் இருந்தாலும் மரவள்ளிக்கிழங்கில் இருந்து ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் தயாரிப்பில் இந்தியாவின் தேவையில் 80% தமிழ்நாடுதான் நிறைவு செய்து முதலிடத்தையும் பெற்றுள்ளது. கடந்த 2019 ஆண்டிலேயே ஜவ்வரிசியை ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய விவசாயிகள், ஆலை உரிமையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். அதேபோல சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேக்கோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கமும் கோரிக்கையை வைத்திருந்தது. விவசாயிகள் கோரிக்கைக்கு அரசு தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டும் இன்னும் ரேஷன் கடைகளில் ஜவ்வரிசி விற்பனை செய்யப்படுவதில்லை. தற்பொழுது மீண்டும் இந்த கோரிக்கையை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மரவள்ளிக்கிழங்கு அதிக அளவில் பயிரிடப்பட்டாலும் ஜவ்வரிசியின் விலை குறைவதால் இதன் மூலப்பொருட்களான மரவள்ளிக்கிழங்கின் விலையும் குறைந்து விடுகிறது. இதனால் மரவள்ளிக்கிழங்கிற்கு உரிய விலையின்றி விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடுகிறது. அதனால்தான் ரேஷன் கடைகளின் மூலம் ஜவ்வரிசியை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்து ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவரான சங்கரையா செய்தியாளர்களிடம் பேசுகையில், சேலம் மாவட்டத்தில் கடந்த வருடம் புத்தக திருவிழா நடந்தபோது ஜவ்வரிசியால் செய்யப்பட்ட 60க்கும் மேற்பட்ட உணவுகள் வழங்கப்பட்டன. இந்த உணவுகள் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதை ரேஷன் கடைகளில் ஜவ்வரிசி விற்பனை செய்ய தொடங்க அரசுக்கு கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். விரைவில் ரேஷன் பொருட்களில் ஜவ்வரிசியும் இணையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று கூறியிருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.